ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் விநாயகர் சதுர்த்தி கும்பிட்றீங்களா? சந்தோஷமான விஷயம். ஆனால் எங்கள் வீட்டில் நான் பண்ணலை. சும்மா விளக்கு வைத்துவேன், அவ்வளோதான். ஏன்னா ஒரு நல்ல நாள் அப்படின்றதுனால. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ கிராண்டாலாம் விநாயகர் சதுர்த்தி நாம் கொண்டாடினது கிடையாது. நார்த்து சைடில் அதை பண்ணியிருக்கிறாங்க. நார்த்து சைடில் எப்படின்னா ரொம்ப குட்டி குட்டி கோயிலாக இருக்கும். அவங்களால தேவைப்பட்ட சிலைகள்லாம் வைக்க முடியாது. ஏன்னா சின்ன ஸ்லம் ஏரியா அந்த மாதிரி இருக்கும். தாராவி, குலாபா, அந்த மாதிரி கீதா நகர், அந்த மாதிரியான சின்ன சின்ன ஏரியாவாக இருக்கும். அதில் பெருசாக கோயில் கட்டி அவங்க கொண்டாட முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அங்கே வேறு கடவுளும் கிடையாது. அவங்க அதிகபட்சம் போனால் துர்கையை கும்பிடுவாங்க, மகாலட்சுமியை கும்பிடுவாங்க, அப்புறம் விநாயகரை கும்பிடுவாங்க, சிவனை கும்பிடுவாங்க. ஸோ நம்மளை மாதிரியான கடவுள்லாம் அங்கே கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறப்ப அந்தந்த தெருவில் பெருசாக செலை வச்சு விநாயகரை ஒரு 10 நாள் பூஜை பண்ணி கொண்டாடி எடுத்துகிட்டு போய் கடலில் போடுவாங்க. அங்கே கடல் பெருசு, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த கடலில் கொண்டு போய் போடுறப்ப அந்த கடலுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா அவங்க களிமண்ணில் செய்வாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ எல்லாமே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் எனக்கு நினைவு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஆனால் இது தமிழ்நாட்டில் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. விநாயகர் சிலை செய்கிறவங்களுக்கு வருமானம் வருது இல்லைன்னு சொல்ல, நல்ல விஷயந்தான். இந்த குட்டி குட்டி சிலை செய்கிறவங்கெல்லாம் தமிழ் ஆளுங்களான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நார்த் இந்தியன்ஸ் தான் இதெல்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வருமானம் கொடுக்குறோம். சரி, நம்மளால் ஒருத்தவங்க வாழ்கிறாங்கன்னா சந்தோஷமான விஷயந்தான், அது தப்பு கிடையாது. ஆனால் ஆதி காலத்துலேருந்து கொண்டாடுற அங்கேயே வீட்டுக்கு வீடு யாருமே விநாயகர் சிலையை வச்சு கும்பிட்றது கிடையாது. ஆனால் இங்கே நம்ம வீட்டுக்கு வீடு விநாயகரை வச்சு கும்பிட்றோம். ஏன் எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ கும்பிட்றதெல்லாம் அவங்கவுங்களுடைய விருப்பம், சந்தோஷமான விஷயம். இது மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தான் வீடு வாசல் க்ளீன் பண்ணி ஒரு பலகாரம் செஞ்சு குழந்தைங்க சந்தோஷப்படுறது அதெல்லாம் இருக்குது. ஸோ நல்ல விஷயந்தான். ஆனால் எனக்கு வருத்தமான விஷயம் என்னன்னா, நீங்கள் அந்த விநாயகரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றப்ப சந்தோஷமாக நல்லா அலங்காரம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி வச்சு கும்பிடுறீங்க, ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்துகிட்டு போய் நீர்நிலைகளில் நீங்கள் போடுறது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு கோயிலில் கொண்டு போய் வச்சிடுறீங்க. இல்லை சாமி சிலைகள் ஊர்வலம் போகிறப்ப அதில் கொண்டு போய் வச்சிடுறீங்க. அது கை உடஞ்சி கால் உடஞ்சி வீணாக போய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு சிலையை களிமண்ணை எடுத்துகிட்டு கடவுளாக நினச்சி நம்ம கும்பிடுற சாமியை நீங்கள் இந்த மாதிரி டேமேஜ் ஆகிற அளவுக்கு பண்ணுறீங்க. அப்போ ஏன் பண்ணுறீங்க? அது பண்ணாமே நீங்கள் இருக்கலாமே. வீட்டில் விநாயகர் படத்தை நீங்கள் கும்பிடலாம். சின்ன குட்டி சிலைகள் எல்லா வீட்லேயுமே இருக்கும், அதை வச்சு கும்பிடலாம். அந்த விநாயகர் களிமண்ணை வாங்கிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு களிமண்ணை எடுத்துகிட்டு நம்ம உயிர் கொடுக்குறோம், அதுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், அதுக்கு பூஜை பண்ணுறோம். ஆனால் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது ரோட்டில் போட்டு அதை டேமேஜ் ஆக்கிடுறோம். பார்த்தா ஆலமரத்துக்கு அடியில் இருக்கும், ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில் இருக்கும், இல்லை ஒரு கோயில் வாசலில் இருக்கும். அதை 4 பேர் மிதித்து உடச்சி, அப்படி சாமி நம்மளுக்கு தேவையா? இல்லை நம்ம அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி செலவு பண்ணி இதெல்லாம் தேவையா? ஆனால் நான் ஒரு சில பெட்டர் ஐடியா நான் ஒரு சில வீட்டுங்களில் கொடுத்துருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விநாயகர் வாங்கிட்டு வர்றாங்களே, ஸோ அதை த்ரோ பண்ண வேணாம், நீங்கள் அதை தண்ணியில் இறக்கணும். அதை ஒரு பக்கெட் தண்ணியில் அதை இறக்கிட்டு அந்த களிமண்ணை எடுத்து ஏதாவது ஒரு மண் குடுவையிலையோ எதுலையாவது வச்சு அதில் செடி கிடி வச்சிங்கன்னா செடி நல்லா வரும் இல்லையா? அது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஆனால் அது கை உடஞ்சி கால் உடஞ்சி தலை உடஞ்சி இருக்கிறப்ப அது பார்க்குறதுக்கு வருத்தமாக இருக்குது. இது வீட்டில் வச்சு இவங்க எப்படியெல்லாம் கும்பிட்றாங்க, ஆனால் இப்படி கொண்டாந்து ரோட்டில் போட்டுறாங்களேன்ற வருத்தம் எனக்கு ரொம்ப இருக்குது. அதுக்கு அதை செய்யாமே விட்டுலான்றது நான் செய்கிறது கிடையாதுப்பா, அது உண்மைதான். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு சிலையை சாமியாக கும்பிட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போய் போடுறது எனக்கு விருப்பம் கிடையாது. அதுக்கு அதை நான் கும்பிடாமே இருந்துடலாம், ஓகேவா? அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம தெருவுக்கு எல்லா தெருவுலையுமே விநாயகர் பெருசு பெருசாக போட்டி போட்டு 20 அடி 50 அடி 100 அடின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இத்தனை அடிகள் செய்கிறாங்கன்றது தெரியல. நீங்கள் சாமி கும்பிட்றீங்களா, போட்டி போட்டுட்டு ஹையாக பெருசாக வைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அடுத்த தெருக்காரனை விட நான் அதிகமாக பண்ணணும், அடுத்த ஊருக்காரனை விட நான் பெருசாக பண்ணணும் அப்படின்ற போட்டி போடுறீங்களா? இல்லை உண்மையிலே சிலையை வச்சு கும்பிட்றீங்களா? அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ பெரிய சிலையை செஞ்சு அதை சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு போய் கடலில் போயிட்டு கடல் தண்ணியாக ஆற்று தண்ணியாக குளத்து தண்ணியாக அதை வீணாக்குறதுக்கு நீங்கள் அதை செய்யாமல் இருங்களே. கவர்மெண்ட் களிமண்ணில் செஞ்ச சிலையை நீங்கள் போடுங்கன்றாங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் யார் களிமண்ணில் செய்கிறாங்க சொல்லுங்கள்? களிமண்ணில் செஞ்சால் அவ்வளோ பெருசு உங்களால் செய்ய முடியுமா? அதை தூக்கிட்டு தான் போக முடியுமா? அதனால் உங்களுக்கு ஈஸியாக வேணும்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கு தர்மாக்கோல் அது இதுன்னு பண்ணுறீங்க. பட்டு அது நம்மளோட நீர்நிலைகளை பாதிக்குது, உயிரினத்தை பாதிக்குது, ஃப்யூச்சரில் நம்மளையும் பாதிக்கும்.
இதை நல்லா மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க. உங்களை நான் சாமி கும்பிட வேணான்னு சொல்ல, சாமி கும்பிட்றது கும்பிடாது அவங்கவுங்களுடைய விருப்பம். பட் நீர்நிலைகள்லாம் வீணாக்குறது வந்து அது தனிப்பட்ட முறையில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அது யாருக்கும் உரிமையும் கிடையாது. அதுவும் இல்லாமல் அதை தூக்கிட்டு போய் கிரெயினை வச்சு தூக்கி போடுறேன், லாரியை வச்சு தூக்கி போடுறேன்னு அது டமால்னு தண்ணியில் தூக்கி போட்டு அது உடஞ்சி அது பொங்குறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறதுக்கு எதுக்கு அந்த மாதிரி செய்யணும்? ஒரு களிமண்ணை எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை பண்ணி அதுக்கு உயிரை உண்டாக்கி அந்த உயிரை கொண்டு போய் உடச்சி தூக்கி போடுறதுல என்ன சந்தோஷம் உங்களுக்கு சொல்லுங்கள்? எனக்கு அதில் விருப்பம் இல்லை. உங்களுக்கு யாருக்காவது இதில் ஆட்சேபனை இருந்தால் எனக்கு தெரிவிங்க. தயவு செய்து இது மாதிரி டேமேஜ் எல்லாம் பண்ணாதீங்க. மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது.